ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால இந்த அருமையான காலையில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். என் தேவனுக்கு நான் மகிமை செலுத்திக் கொள்கிறேன். இந்த நாளில் கூட விசேஷமாக உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு தலைப்பு, நம்பிக்கையினால் வாழ்வு பெறுங்கள். நம்பிக்கையினால் வாழ்வு பெறுங்கள். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையற்ற பேச்சு பேசுவாங்க. நம்பிக்கையற்ற விசுவாசம் இல்லாமல், அந்த விசுவாசம் நம்பிக்கை கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கு நம்பிக்கை குறித்து பேச விரும்புகிறேன். அப்போது நம்பிக்கை அப்படிங்கிற நம்ம பார்த்துட்டு போயிடும்போது அநேகருக்கு அநேக விதமான நம்பிக்கை இருக்குது. இறைவன் மேலே நம்பிக்கை, கட்சிக்காரன் தலைவர் மேலே, தொழில் செய்கிறவன் தொழில் மேலே, பணம் உள்ளவன் பணத்து மேலே நம்பிக்கை வைப்பான். இப்படி நம்பிக்கிறது குறித்து வேதாகமத்தில் என்ன சொல்லுங்கிறதெல்லாம் நம்ம தியானிக்க போகிறோம். வாசிப்போம். சகரியா புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நம்பிக்கை உடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்சிப்பான நன்மையை தருவேன். அதை ஆமாம், அவர் டெபாசிட் பண்ணிட்டார். இன்னைக்கு நீ அதை பெற்றுக்கொள்ளலாம். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்சிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொல்லி சகரியா தீர்க்கதரிசிக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்காக சொல்லப்படுகிற ஒரு காரியம், தீர்க்கதரிசி கொண்டு. இந்த நாளில் நம்ம இதை ஒரு நம்பிக்கைக்காக இந்த வசனத்தை எடுத்துக்கொள்கிறோம், கோட் பண்ணிக்கிறோம். அப்படின்னா, நம்பிக்கை உடையவர்களே, நம்பிக்கையுடைய சிறைகளேன்னு போட்டிருக்கு. நம்பிக்கை உடைய சிறைனா, சிறைன்னு அடிமைத்தனத்தில் இருக்கிறவங்க, சிறைப்படுத்தப்பட்டவங்க, ஏதோ ஒரு காரியத்தில் பிடிக்கப்பட்டவங்க, ஏதோ ஒரு காரியத்தில் சோர்ந்து போனவங்க சொல்லலாம், ஏதோ ஒரு காரியத்தில் அவர்கள் நெருக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தில் அவர்கள் மிகவும் கலைத்தவர்களாக, நம்பிக்கையற்றவர்களாக, பலன் இல்லாதவர்களாக கூட இருக்கலாம். ஆண்டு சொல்றாரு, நம்பிக்கையுடைய சிறைகளே, பாதுகாப்பான அரணுக்கு திரும்புங்கள், நான் உங்களுக்கு இரட்டிப்பான நன்மை தருவேன். நம்பிக்கை உடையவர்களுக்கு தான் இரட்டிப்பான ஆசீர்வாதம். நான் சொல்கிறது புரியுதா? நம்பிக்கை. உதாரணமாக, திருமணம் ஆகுவதற்கு முன்பாக கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா, பிள்ளைக தாய் தகப்பன் நம்பிக்கை வச்சுருப்பாங்க. எதைக்கும் கவலை இல்லைன்னு, நான் எதுக்குடா கவலை, எங்கள் அப்பா அம்மா என்னை பார்த்துக்குவாங்க. திருமணம் ஆனதுக்கப்புறம் அவள் சொல்லுவாள், என் கணவர் என்னை பார்த்துக்குவார். புருஷன் சொல்லுவான், என் மனைவி என்னை பார்த்துக்குவா. ஒரு ஏஜ் ஆயிடுச்சு, நாங்கள் ஏன் கவலை பண்ணுங்க, என் பிள்ளைங்க என்ன பார்த்துக்கும், என் மகன் பார்த்துக்குவான், என் மக பார்த்துக்குவா, என் மருமக பார்த்துக்குவா, நான் ஏங்க கவலை, என் அண்ணன் இருக்கிறாங்க, எல்லாத்துக்கும் வந்து முன்னாடி நிற்பாங்க, பார்த்துக்குவாங்க, என் அண்ணன் பார்த்துக்குவாங்க, எங்கள் அக்கா இருக்கிறாங்க, அவள் பார்த்துக்குவாங்க, எல்லாம் நான் எங்கே கவலை பண்ணும், பேங்க்கில் டெபாசிட் பண்ணி வச்சுக்கிறேங்க, அந்த பணம் என்னை காப்பாற்றிடும், எவனையும் நான் நம்ப வேண்டிய விஷயம் கிடையாது. பாருங்க, நான் படிச்சிருக்கிறேன், எவனை என்னை காப்பாற்ற வேண்டாம், என்னை காப்பாற்ற எனக்கு தெரியும். ஏங்க நான் முட்டாளுங்களா? நான் என்ன, நான் எப்படியாப்பட்ட ஆள் தெரியுமா உங்களுக்கு? இப்படி அப்படி வந்துடுவேன். என்னை பார்த்து கேனே நினச்சிங்களா? எனக்கு கேட்குற அறிவுக்கு என்னை யார், நான் 10 பேர்த்தை காப்பாற்றுவேங்க. இப்படி ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு காரியத்தில் நாம் சொல்லியிருப்போமா இல்லையா? டே பஸ்ஸுக்கு காசு இல்லைடா, நானுக்கேண்டா கவலைப்படுவாடா. நண்பர்கள், மாமா நான் வெளியே போனோம், கொஞ்சம் பணம் இல்லை, ஏமா போல கவலைப்படுறீங்க, நாருக்கில் வாங்க. அது ஒரு நம்பிக்கை விட்டுற வார்த்தை நமக்கு வரும்போது சந்தோஷமாக இருக்குதா? வியாதியிலப்பேன், நான் பொழைப்பேனா தெரியல தம்பி, குடும்பத்தெல்லாம் பார்த்துக்கோ அப்படின்னு வயசானவங்க சொல்லும்போது, நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்க, கவலைப்படாதீங்க, நான் இருக்கிறேன்ல, உங்களை காப்பாற்றுறேன், எவ்வளோ செலவான நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டி உங்களை பார்த்துறேன். ஏன் பாஸ்டர், நீங்கள் இந்த உலகத்துக்குரிய தான் பேசுகிறீங்களா, இல்லை வேறு எதாவது பேசுகிறீங்களா? இதெல்லாம் நடக்கிற காரியங்களா பாஸ்டர்? என்னையவே காப்பாற்றிக்க எனக்கு வழி தெரியாமல் பேனை முடிச்சுட்டுக்கிறேன், நான் போய் காப்பாற்றுவேனா? இப்படி ஒவ்வொருத்தரும் நம்பிக்கை அற்றவர்கள், நம்பிக்கை உள்ளவர்கள். ஒரு நாள் தன் நம்பிக்கை தான் நட்சத்திரமாக இந்த கணவன் ஒரு நாள் மரித்து போய் விடுகிறான். மனைவி, ஐயோ இந்த மனுஷனை நம்பியிருந்தனே, என்னை கைவிட்டுட்டானே,
என்னை விட்டு மறித்து போனான், இந்த பிள்ளைகளோடு குடும்பத்தை நான் எப்படி நடத்துவேன் என்று நம்பிக்கை அற்ற நிலையில் அவள் இருப்பாள். என் பொண்டாட்டி இருக்கிறவன கவலை இல்லைங்க, திடீர்னு இறந்துட்டாங்க, இந்த குழந்தைகளாம் எப்படி காப்பாற்றுவேன்னு தெரியலிங்க. இந்த பிள்ளைகள்லாம் படிக்க வச்சங்க, என்னை காப்பாற்றினேன், ஒன்றும் படிக்காமல் போச்சுங்க, ஒன்றும் வேலை வெட்டிக்க போகலைங்க, என்னை காப்பாற்றலைங்க. எவ்வளோ வேதனையான சம்பவம் பாருங்க. எங்கள் அப்பா காப்பாற்றுவேன்னு வச்சுங்க, எங்கள் அப்பா என்னை விட்டு போட்டு போயிட்டாருங்க, எங்கள் அம்மா என்னை விட்டு போட்டு போயிடுச்சுங்க. எல்லாம் நம்பிக்கையற்ற ஒரு நிலையில் இருக்கிறவர்களை பார்த்து கர்த்தர் அந்த காலவரையை சொல்லுகிற வார்த்தை. நமக்கு ஒரு வயசில் ஒரு திமிருன்னு ஒன்று இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? ஒரு வாலி வயசு திமிரு பிடிச்ச வயசு. எப்படின்னா மலையே கட்டி இழுத்து 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 பார்க்கலாமான்னு யோசிப்பான். அது அவனுக்கு தெரியும் மலை நகராதுன்னு. ஆனாலும் என்ன செய்வானா, வம்புக்குனாவது கட்டி இழுத்து பார்ப்பான். வரட்டும் பார்க்கலாம், வந்தா மலை இல்லைன்னா அவ்வளோதான் போங்க அப்படின்னு போயிடுறது. நம்பிக்கை நம்ம நம்பி இருப்போம். சில வேளை நம் நம்பியிருக்கிறவர்கள் நம்ம ஏமாற்றி விடுவார்கள். நம்ம அவன் நம்பியிருப்போம், செத்தாலும் உன்னை கைவிட மாட்டேன், நீ தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சூழ்நிலை வந்தோன்னே நீ யாருன்னே எனக்கு தெரியாத மாதிரி பார்த்தும் பார்க்காம பேசும் பேசாமல் போகும்போது இவங்களுக்கு எவ்வளோ உதவி செஞ்சுருப்பேன், எனக்கு கைவிட்டு போகிறாங்களே, என்னை கண்டுக்காமல் போகிறாங்களே, என்ன பேசுனாங்க, என்ன சத்தியம் பண்ணாங்க, என்ன வாக்கு பண்ணாங்க, எல்லாமே எனக்கு கொடுத்தாங்களே, எல்லாமே செஞ்சாங்களே, என்னை விட்டு போகிறாங்களே. உன்னை நம்பி தான்ப்பா பணத்தை கையில் கொடுத்தேன், நீ இப்படி ஏமாத்துவேன் நினைக்கல. நம்பிதானே என் மனைவி குழந்தை குடும்பத்தை ஒப்பு கொடுத்தேன், நம்பிதானே இப்படி விட்டேன், எல்லாம் வச்சுட்டீங்கன்னு சொல்லி நம்பிக்கை அற்றவர்களாக, நம்பிக்கை இழந்தவர்களாக, நம்பிக்கையில் ஐயோ எனக்கு வியாதி வந்துருச்சு, எப்படி நான் குடும்பத்தை காப்பாற்றுவேன், ஐயோ எனக்கு வேலையில் என் குடும்பத்தை எப்படி காப்பாற்றுவேன், ஐயோ எனக்கு படிப்பு வரல, எதிர்காலத்தை எப்படி திட்டமிடுவேன், என் பிள்ளைகளை எப்படி நான் கரை சேர்த்துவேன், என் வாழ்க்கையில் இவ்வளோ கடன் பிரச்சனை, எப்படி இந்த பிரச்சனை நான் தப்பிப்பேன் என்று எனக்கு உதவி செய்வர் யாரும் இல்லையே. நான் நம்பின மனுஷன் நம்பின பணங்க டெபாசிட் பண்ணுங்க, ஒரு சிட் ஃபண்ட்ஸில் போட்டுங்க, தூக்கிட்டு ஓடிட்டான், அந்த பணம் போயிருச்சு. இந்த தொழில் மழை போல நம்பினங்க, இந்த மழை இந்த வேலை தொழில் ஒன்றுமில்லாமல் போயிருச்சுங்க. நான் காப்பாற்றும் நினைத்தேன், எல்லாம் என்னை விட்டு போயிருச்சு. நான் நம்பின மனுஷன் எல்லாம் கரெக்டு. நம்பிக்கை அற்றவர்களாக, நம்பிக்கை இல்லாதவர்களாக என்ன செய்வதே என்று தெரியாமல கூனி குறுகி உட்கார்ந்து கொண்டு இருக்கிறையா? என்ன செய்வது என்று தெரியாதபடி திகைத்து கொண்டு இருக்கிறாயா? எதிர்காலம் இருண்டு போய்விட்டது, என் நம்பிக்கை அற்று போய்விட்டது, என் நம்பிக்கைக்கு வாய்ப்பே கிடையாது, என் நாசத்துக்கு வாய்ப்பே கிடையாது, என் எதிர்காலத்துக்கு வாய்ப்பே கிடையாது, எல்லாம் மறித்து போய் நாரி போற நிலைமையில நான் இருக்கிறேனே, எனக்கு உதவி செய்வர் யாரும் இல்லை. கொஞ்சம் பணம் வச்சிருந்த கடைசி காலத்துக்கு அதுவும் என் பிள்ளைங்க பிடிங்கிட்டாங்கப்பா. கொஞ்சம் நம்பிக்கை வச்சிருந்தேன், எப்படியாவது என்னுடைய மகன், எப்படியாவது என் மகன் காப்பாற்றிருப்பானே, இல்லையே. எனக்கு பாருங்க, திடீர்னு வியாதி வந்துருச்சுங்க, என்னோடு வாழ்ந்தவா ஐயோ இந்த வியாதியோடு கூட இருக்க மாட்டேன்னு சொல்லி விலகி போயிட்டா. இந்த வியாதியில் காப்பாற்ற முடியாதுன்னு என்னை விட்டு போயிட்டா. நம்பிக்கை அற்ற நிலை. ஒரு பணத்தோடு போய் பேங்க்கில் போடலாம், யார்ட்டாவது வாங்க போகலாம், திடீர்னு பணம் திருட்டு போயிடும். நம்பிக்கை செத்து போயிட்டான். நம்பிக்கை இப்படி எல்லாத்தையும் இழந்து நடு தெருவில் என்ன செய்வதென்று தெரியாதபடி திக்கற்றவர்களாக, தள்ளப்பட்டவர்களாக, கைவிடப்பட்டவர்களாக, ஒதுக்கப்பட்டவர்களாக, எந்த சூழலும் உதவி கிடைக்காத நிலையில் நம்பிக்கை அற்றிருக்கிறாயா? கர்த்தர் சொல்லுகிறாரு, நம்பிக்கை உடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இயேசுவிடத்தில் வாருங்கள் என்று அழைக்கிறார். அவர்தான் உங்கள் அரண். நான் சொல்றேன், ஆண்டு சொல்றார், இயேசு கிறிஸ்து என்கிட்ட வா, நீ இழந்து போனது போல ரத்தத்திலே சேர்த்து தர வா அப்படிங்கிறாரு. நம்ம நினச்சிக்குவோம், பாடுகள், உபத்திரம், வேதனை
சில வேளையில் யோசேப்பு எந்த தப்புமே செய்யலை, சிறையில் இருந்தான். நம்ம சொல்லுவோம், நான் சரியாக தான் வாழ்கிறேன், சரியாக தான் ஜெபிக்கிறேன், பரிசுத்தமாக ஜெபிக்கிறேன், பரிசுத்தமாக எல்லாம் சரி, எனக்கே இவ்வளோ பிரச்சனை, நான் என்ன செய்ய வேண்டிய சரியாக ஜெபிக்கிறேன்னு, செபியாக வாழ்கிறேன், என்னுடைய மனைவி பிள்ளைகளுக்கு, என் தொழில் செய்கிற இடங்களிலே, என் தாய் தகப்பனுக்கு, என் குடும்பத்துக்கு, சபைக்கு, எல்லாவற்றிலும் நான் உத்தமனாக இருக்கிறேனே, எனக்கே போராட்டம், எனக்கே கண்ணீர், எனக்கே வேதனை, எனக்கே சஞ்சலம், எனக்கே தவிப்பு, எனக்கே வேதனை, புலம்பிக் கொண்டிருக்கிறாயா? எனக்கு நீ எந்த சோர்ஸும் இல்லை, எந்த வாய்ப்பும் இல்லை, எந்த நம்பிக்கையும் இல்லை, எல்லா விசுவாசம் இழந்து போய் எல்லாம் இழந்து என்னால் எந்திரிக்க முடியல, செத்தவனை போல இருக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்வார், யாராவது உதவி செய்வார்களா என்று அவங்களையே பார்த்துட்டு இருக்கிறேன். எப்படி ஒரு தர்மம் கேட்குறோம், உட்காந்து யாராவது எனக்கு தருவாங்களா, எனக்கு இன்றைக்கி எதாவது செய்வாங்களா என்று எதிர்பார்த்ததை போல நான் காத்து கொண்டிருக்கிறேன். எனக்கு ஒத்தாசை வரும் பருவ நேரம் கண்களை ஏறெடுத்து பார்க்குறேன், நான் பரிசுத்தமாக தான் வாழ்கிறேன், எனக்கே இவ்வளோ போராட்டம், விசுவாசி அவ்விசுவாசி எல்லா மனிதர் எல்லா விதத்திலும் ஏதோ ஒரு விதத்தில் அவன் புலம்பிக் கொண்டிருக்கிறவனை பார்த்து இந்த காலையில கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறாரே, உனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கையோடு இருக்கிறியா? ஏறத்துல வா, அரணுக்குள் வா, நன்மை உனக்கு தரேன். இத்தனை நாள் தீமை அனுபவிச்சியா, வேதனை அனுபவிச்சியா, கண்ணீர் அனுபவிச்சியா, போராட்டங்கள் அனுபவிச்சியா, போதும், நன்மை தரேன், வா, எழுந்து வா, தூசி உதிரிட்டு எழுந்து வா, போதும் பிரச்சனை எழுந்து வா என்று கர்த்தருடைய அழைப்பு கூக்கல் உங்களுக்கு நிறைய வந்து கொண்டிருக்கு இந்த காலவேளை.